சர்வசாதாரணமானதா எங்கள் நாட்டுக்குள்ள மாறி போய் கொண்டிருக்கிற இந்த போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் கண்டுபிடிப்புகள வரிசையில் இன்றைய நாள்லையும் ஒரு மிகப்பெரிய அளவிலான போதைப்பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கடந்த நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகைகளோட வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான போதைப்பொருள் தொகையா இந்த போதைப்பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா மாதிரி, ஒரு தனியான மாஃபியா மாதிரி ஒரு போதைப்பொருள் மாஃபியாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. யார் இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள், இது எப்படி நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான முழுமையான விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இன்றைய நாளில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் பாராளுமன்றத்தில் வச்சு இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர், வடமாகாண கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கக்கூடிய போதைப்பொருள் மாஃபியாவுக்கு பின்னால் காவல்துறையும் இராணுவத்தினரும் இருக்கிறார்கள் என்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த விடயம் என்னதையும் இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தான் விரிவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனால பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியானுடைய அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துக்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கணும் சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும் சொன்னால் அந்த ப்ரிஃபர் எங்கே ஃபாலோ பண்ணிக்கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மட்டும் தான் வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், கடந்த நாட்களில் எங்களோட நாட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே வந்து கொடுக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களினுடைய வரிசையில் சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்படாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இலங்கையினுடைய தென் மாகாணத்தில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. தென் மாகாணத்தினுடைய மாத்தறை மாவட்டத்தில் கிரிந்த என்ற ஒரு பகுதியில் 345 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்று சொல்லப்படுற ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொகைகளிலேயே ஒரு மிகப்பெரிய விற்பனைக்கு தயாராக இருந்த, அதாவது இது ரோ சப்ஸ்டன்ஸ் கிடையாது, முழுமையா ஐஸ் என்ற ஒரு போதைப் பொருளாக மாற்றப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருளா இவ்வளவு பெரிய போதைப் பொருள் தொகை இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மேல் மாகாணத்தினுடைய வடக்கு குற்றப்பிரிவாலையும் தங்காலை போலீஸ் பிரிவு மற்றும் STF இவர்கள் சேர்ந்தெடுத்த விசாரணையினுடைய நடவடிக்கையில தான் இந்த ஒரு போதைப் பொருள் தொகை இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படும் போது அதை வைத்திருந்ததா சொல்லி 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 7 பேர். அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகள்ல ஒருவர் கைது செய்யப்பட்டு மொத்தம் இப்ப வரைக்கும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 7 பேருக்குள்ள முக்கியமான ஒரு மாஸ்டர் மைண்ட், இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தோட தொடர்புடைய ஒரு முக்கியமான மாஸ்டர் மைண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருன்னு சொன்னா, இந்த கடல் வழி மூலமா, கடல் பாதைகள் மூலமா நாட்டுக்குள்ள போதைப் பொருளை எப்படி கொண்டு வரலாம் என்ற அந்த திட்டங்கள் தெரிந்த ஒரு மாஸ்டர் மைண்டும் இந்த 7 பேருக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் இப்ப தெரிவிச்சிருக்கிறார். இதுல 6 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த போதைப் பொருள் யாருக்கு சம்பந்தப்பட்ட, யாரோட சம்பந்தப்பட்டு யார் மூலமா நாடுகளும் கொண்டு வரப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இந்த பின்னணி தொடர்பா இப்ப சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, சந்தேகிக்கப்படுதுன்னு சொன்னா, ரான் மல்லி என்று சொல்லப்படுற துபாயில இப்ப வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்ற செயல்களோட தொடர்புடைய ஒரு முக்கியமான நபர், அவருடைய போதைப் பொருளாக தான் இது இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுது. இன்னுமே உறுதி செய்யப்படல, ஆனா அவருக்கு சொந்தமானதாக தான் இருக்கலாம்னு சொல்லி போலீசாரால ஒரு விடயம் சந்தேகிக்கப்படுது. எங்கட நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்ற செயல்களோட தொடர்புடைய நபர்கள், இதுக்கெல்லாம் பிரதானமான ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் நாட்டு விட்டு வெளியில, மத்திய கிழக்கு போன்ற நாடுகள்ல, முக்கியமா துபாயில தான். நான் கடைசியா அப்லோட் பண்ண வீடியோல, மேட்டு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த டி சிண்டிகேட் என்று சொல்லப்படுற தாவூத் இப்ராஹிம் என்ற முக்கியமான இந்தியாவினுடைய குற்றவாளி 1983ஆம் ஆண்டுல கொலை செய்துட்டு தப்பி போய் இருந்த இடமும் துபாய் தான். அதே மாதிரி இந்த துபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு குற்ற செயல்களை செய்துட்டு அங்கே போயிருக்க, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அப்படி குற்ற செயல்களுக்கான இடம் சொல்லி சொல்ல வரையில நான். ஆனால் ஒரு நாட்டில இருந்து குற்ற செயலை செய்துட்டு போய் தப்பி இருக்கக்கூடிய நாடுகளில் துபாய்க்கு போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரன் மல்லி என்று சொல்லப்படுற இந்த குறித்த மாஸ்டர் மைண்ட், இந்த நபரும், இந்த குற்றவாளியும் துபாயில் பெறுகிறதா எங்களால் செய்திகள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் ஒரு உரையில சொல்லியிருந்தார், ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய, தலைமறைவாகி இருக்கக்கூடிய 7 முக்கியமான குற்றவாளிகள் நாட்டுக்கு நாங்கள் சரணடைய போகிறோம், திரும்ப வந்து இந்த புதிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு செயல் திட்டம் காரணமாக நாங்கள் நேரடியாக வந்து சரணடைய போகிறோம்னு சொல்லி அவர்களுக்கு அறிவிச்சதாகும். அவர்கள் யார் யார், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்களுக்கு இந்த கொடுக்கப்படக்கூடிய இந்த பெயர்கள் ரன் மல்லி, அதே மாதிரி இந்த முக்கியமான சில பெயர்கள் இருக்குது தானே, இந்த புனை பெயர்கள்ன்ற மாதிரி சொல்லப்படுற பெயர்கள், அப்படியான பெயர்கள் எதுவுமே சொல்லப்படாமல், அவர்கள் யாருன்றது வெளிப்படுத்தப்படாமல் 7 முக்கியமான குற்றவாளிகள் நாட்டுக்கு வந்து சரணடைய போறார்கள்னு சொல்லி ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையில இந்த முழு நாடுமே ஒன்றாக செயல் திட்டம் ஒரு பெரிய ஒரு
சொல்லப்போனால் நாங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது நல்ல ஒரு செயல் திட்டமாக தான் போகிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். யாருமே பார்க்கலன்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து முதலாவது விஷயம். இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பக்கமான ஒரு மாஃபியா மாதிரி இது முதலாவது விஷயம். ரெண்டாவது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் போய்கொண்டிருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த விவாதத்தில் இன்றைய நாளில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு விடயத்தை வந்து அவருடைய உரையின் போது சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், வடமாகாணத்தினுடைய கல்வி கடந்த காலங்களில் ஒரு வீழ்ச்சியான நிலைமைக்கு போய்கொண்டிருந்தது. அந்த நிலைமை வந்து இப்போ சரி செய்யப்பட்டு திரும்பவும் நல்ல நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்குது. அந்த வீழ்ச்சிக்கான காரணம், கல்வியினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் போதைப்பொருள் மாஃபியாக்களும் ஒரு காரணமாக தான் இருக்குன்னு சொல்லி அவருடைய உரையில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இராணுவத்தினர் தான், அதை நீங்கள் முதல் வெளியேற்றதுக்கு பாருங்க, இராணுவத்தினர் இதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கு நீங்கள் அதை வந்து வெளியேற்றதுக்கு பாருங்கன்னு சொல்லி அவருடைய உரையில் சொல்லும்போது அதுக்கு பதில் வழங்குற விதமாக திரும்பவும் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், வடமாகாணத்தில் நடக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு பின்னால இராணுவத்தினரும் காவல்துறையினரும் தொடர்பு பட்டிருந்திருக்கிறார்கள், கடந்த காலங்களில் தொடர்பு பட்டிருந்திருக்கிறார்கள். அது எல்லாமே இப்போ சரி செய்யப்பட்டு அந்த போதைப்பொருள் மாஃபியாக்கள் ஒழிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அந்த போதைப்பொருள் மாஃபியாக்குள்ள இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியினுடைய அவருடைய கட்சிக்காரர்களும் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லி அவருடைய உரையை முடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு திரும்ப பேசின கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, நீங்க இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இந்த போதைப்பொருள் மாஃபியாவுக்கு பின்னால இருந்ததை ஒப்புக்கொண்டதுக்கு நன்றிகள்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த என்பிபி கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு பின்னால இந்த இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இருக்கிறார்கள் என்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், கடந்த கால ஆட்சியாளர்கள் அதை ஒத்துக்கொள்ளலன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சிருந்தார். இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் அவருடைய தேர்தல் கால பிரச்சாரங்கள்ல கூட சில இடங்கள்ல இதை சொல்லியிருந்தார். இராணுவ முகாம்களுக்குள்ள இருந்துதான் துப்பாக்கிகள் பலியில போயிருக்குது. இந்த குற்ற செயல்களோடு ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இந்த இராணுவத்தினரோட தொடர்புடையவர்கள் இல்லாட்டி இராணுவத்திலிருந்து தப்பி வழியில போன நபர்கள்லாம் இதோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையுமே அழிக்கிற செயல்பாடுகளை முழுமையா அவர்களை கைது செய்து இந்த விடயங்களை வந்து அழிக்கிற செயல்பாடுகளை தான் இப்ப நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லி அவரும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இப்ப இவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறபடியா இலங்கையினுடைய அரசாங்கமே இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எது எப்படி இருந்தாலும் முழுமையாக எங்களுக்கு தேவை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, போதைப்பொருள் இல்லாத ஒரு சமூகம் தான் எங்களுக்கு தேவை. எப்படி என்ன மாதிரியான செயல்திட்டங்களை முன்னெடுத்தாவது இந்த போதைப் பொருளை தயவு செய்து முழுமையாக ஒழிச்சிருங்கன்றது தான் நாங்கள் வெளிப்படையாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் யோசிச்சு பாருங்க. சர்வசாதாரணமாக செய்திகளில் சொல்கிறோம் 345 கிலோகிராம் போதைப்பொருள், அதுவும் ஐஸ் என்ற கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கியிருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் சாதாரணமாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக தான் மாறி போய் கொண்டிருக்குது. அந்த மாலத்தீவில் மாட்டிக்கொண்ட படகுலேருந்து மீட்கப்பட்ட போதைப்பொருள், இந்த மாதிரி எத்தனையோ செய்திகள் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் தானே. கேட்குற உங்களுக்கே வந்து அது எவ்வளவு ஒரு தாற்பரியமான விஷயம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கட்டாயமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமா இருக்கிறபடியா இந்த புதிய அரசாங்கம் அதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பார்கள்னு சொல்லி நம்புவோம். ஸோ இந்த விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட் சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே தெரிஞ்சோம்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.